الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم وقال أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين وقال أيضا فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم أنا محمد وأنا أحمد وأنا الماحي الذي يمحو الله بالكفر وأنا الحاشر الذي يحشر الناس على قدمي وأنا العاقب الذي ليس بعده نبي رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இஸ்லாமிய மாதங்களில்
சிறந்த ஒரு மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதத்தின் 5வது பிறையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாத்துடைய அடிப்படையில் 12 மாதங்களும் சிறப்புக்குரிய மாதங்கள் தான். அந்த மாதங்களில் இஸ்லாமிய நிகழ்வுகள், ஷரீஅத்துடைய நிறைய மார்க்க சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் இந்த மாதங்களில் நடைபெற்றிருக்கின்றன. அதனுடைய அடிப்படையில் வரிசையில் தான் ரபியுல் அவ்வல் மாதம் என்றாலே பொதுவாக எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல, முழு உலகத்திலேயும் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த ஞாபகங்கள் பேசப்படுகின்ற ஒரு மாதமாகத்தான் ரபியுல் அவ்வல் மாதம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு புத்தகத்தை வாசித்து முடிக்க முடியும், ஒரு மன்ஹஜை, ஒரு சிலபஸை படித்து முடிக்க முடியும், ஒரு கட்டுரையை எழுதி முடிக்கலாம். உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களில் சில நல்ல மனிதர்கள், ஆற்றல் கொண்டவர்கள், திறமைசாலிகளுடைய ஆற்றல்கள், திறமைகளை எல்லாம் பேசி முடிக்கலாம். அவைகளை திரும்ப திரும்ப பேசும் பொழுது அங்கே ஒரு வெறுப்பு ஏற்படலாம். இது மனிதனுடைய ஒரு இயல்பான ஒரு தன்மை. ஆனால் 1400 வருடங்களாக ஒரே மனிதரை பற்றி எழுதப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது, அவர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் கூறப்படுகிறது. எந்த ஒரு முஸ்லிம்களின் மூலமும் வெறுப்பை அடைய முடியாத, வெறுப்பு ஏற்படாத உலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வளவும் பேசலாம், அவர்களை பற்றி எவ்வளவும் படிக்கலாம், அவர்கள் சம்பந்தமான எவ்வளவு கட்டுரைகளையும் வாசிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளில் முஸ்லிம்கள் 2 ஷாரார்களை எங்களுக்கு பார்க்க முடியும். சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள், நபியவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சரித்திரங்களை கொண்டு படிப்பினை பெறுகிறார்கள். இன்னும் அநேகமானவர்கள் இந்த மாதம் வந்ததும், வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மாதத்திலேயும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது கிடையாது. அவர்களை பற்றி ஒரு கணம் திரும்பி பார்ப்போம் என்றவர்கள் நிறைய குறைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு தலைப்பை எடுத்தால் அந்த தலைப்புக்கு கீழால் நிறைய தலைப்புகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. நபியவர்களும் ஒரு தலைவரும் என்ற ஒரு தலைப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நிர்வாகியும் என்ற ஒரு தலைப்பு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சமூகமும் என்ற ஒரு தலைப்பு, நபியவர்களுடைய சிறப்பு, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்கள், பல 1000 தலைப்புகளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து தொகுக்க முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸையும் புரட்டி பார்த்தால் அந்த பல 100 தலைப்புகளில் ஒரு மனிதனை பொறுத்தமைப்பில் ஆக விளங்க வேண்டிய பல பகுதிகளில் ஒன்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள், முஅஜிஸாக்கள் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது நபியுடைய பெயரே அற்புதம். முஹம்மத் என்ற பெயரும் அற்புதமான ஒரு பெயர்.
மாற்று மதத்திலே உள்ள ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மட்டும் சொல்ல முடியாது, அவர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சேர்த்து சொல்ல வேண்டும். இதனை அவர் தன்னுடைய உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல் இக்ராரு பில் கல்ப் வல் அமலு பில் ஜவாரிஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அவர் உள்ளத்தால் கபூல் செய்ய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொன்னால் அவருக்கு ஒரு முஸ்லிமாக முடியாது. அவர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சேர்த்து சொல்ல வேண்டும். எங்கே அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுகிறதோ அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பெயரும் சொல்லப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் 12 எழுத்துக்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதிலும் 12 எழுத்துக்கள், அல்லாஹ் என்பதில் 5 எழுத்துக்கள், முஹம்மத் என்பதிலும் 5 எழுத்துக்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற 12 எழுத்துக்களிலும் நுகுதா இல்லாத எழுத்துக்கள் தான் இருக்கிறது. பா, தா, சா, வாது, கைன் இதெல்லாம் நுகுதா உடைய எழுத்துக்கள். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் நுகுதாக்கள் கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற 12 எழுத்துக்களிலும் நுகுதா உடைய எழுத்துக்கள் கிடையாது. உசூலிகள் சொல்லுவார்கள், நுகுதா உள்ள எழுத்துக்களை விட நுகுதா இல்லாத எழுத்துக்கள் வலுவானது. ஏன்? நுகுதா இருந்தால் அந்த நுகுதாக்களை அழித்து அதனுடைய அர்த்தத்தை மாற்றலாம். அரபியிலே ஹலக என்றால் படைத்தான் என்ற அர்த்தம். அந்த ஹலகையில் இருக்கும் நுகுதாவை நீக்கினால் ஹலக மொட்டை அடித்தான், முடியை சிரைத்தான் என்ற அர்த்தம் வரும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தினான் என்றால், அல்லாஹ்வாகிய என்னுடைய பேரோ என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பேரையோ யாருக்கும் மாற்ற முடியாது. அது நுகுதாவுடைய எழுத்துக்களாக இருந்தால் அதனை எழுத்தி மாற்ற முடியும், அதனை அழித்து இல்லாமலாக்க முடியும். அல்லாஹுவாக இருக்கக்கூடிய என்னையோ என்னுடைய ஹபீபையோ யாருக்கும் மாற்ற முடியாது. அப்படித்தான் அல்லாஹு தஆலா அந்த பெயரை இணைத்திருக்கிறான். இது பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, முஅஜிஸா என்றால் என்ன? உலகத்தில் யாருக்கும் முஅஜிஸாவை காட்ட முடியாது. அது நபிமார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்த ஒரு குறிப்பான ஒரு அற்புதம், ஒரு சிஃபத். அரபியிலே சொல்வார்கள், முஅஜிஸா என்றால் அம்ருன் ஹாரிகுன் லில் ஆதா, வலமைக்கு மாற்றமான ஒன்று. முஅஜிஸா என்பது அரபியில அஜஸ என்றால் முடியாது என்று அர்த்தம். அஜஸ என்றால் முடியாது. வயசாலிக்கு அரபுல சொல்ற அஜூஸ், முடியாதால். என்ன முடியாது? வாலிபத்தை போல நடக்க இயலாது. வாலிப வயதில் இருப்பது போன்று அவருக்கு முடியாது, அஜூஸ். அதிலிருந்துதான் முஅஜிஸா என்ற சொல் வந்தது. முஅஜிஸா என்றால் நபிமார்கள் அல்லாத வேறு யாருக்கும் அதனை காட்ட முடியாது, யாருக்கும் அதனை வெளிப்படுத்த முடியாது. அது நபிமார்களுக்கு மாத்திரம் சொந்தமானது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் ஷரஹ் முஸ்லிமுடைய முகத்திமாவில் எழுதுகிறார்கள், அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1200 முஅஜிஸாக்களை கொடுத்திருக்கிறார். அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 1200 அற்புதங்கள். அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியிலே புகாரியுடைய விரிவுரை கிதாபிலே எழுதுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் சஹாபாக்களுக்கு 3000 அற்புதங்களை செய்து காட்டினார்கள். 3000 அற்புதங்களை வெளிப்படுத்தி காட்டினார்கள். ஸஹீஹுல் புகாரி தொடக்கம் நிறைய கிதாபுகளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்கள்
தெளிவாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அற்புதங்களை இமாம்கள் 2 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். நான் மிக சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறேன். குத்பாவுடைய நேரம் சுருக்கம். ஆனால் இந்த மாதத்தில் யார் யார் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளாக இருக்கிறீர்களோ, எந்தெந்த ஊர்ல நாங்கள் தலைமையை அல்லது பொறுப்பை வகிக்கிறோமோ, என்னுடைய ஒரு ஆலோசனையாக நான் ஒரு விடயத்தை ரபியுல் அவ்வல் மாதத்துடைய முதல் பகுதி என்பதனால் நான் முன்வைக்கிறேன். இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ஊரில் 30 நிகழ்வுகளை 30 நாளும் ஏற்படுத்தி முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசுங்கள். அவர்களுடைய அற்புதங்களை சொல்லுங்கள். அவர்களுடைய தலைமைத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். மனைவிமார்களோடு நடந்து கொண்ட முறைகளை பற்றி சொல்லுங்கள். தஅவா களத்தில் இருந்து எப்படி தஅவா செய்தார்கள் என்ற அந்த முறையை மக்களுக்கு சொல்லுங்கள். இதுவெல்லாம் மிக தெளிவானது, மூடலானதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மத சகோதரர்களோடு எதிலே இணக்கமானார்கள், எதிலிருந்து அவர்கள் தூரமானார்கள் என்பதை நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. சில இடங்களில் மாதம் தாண்டி போகும், அவர்களை பற்றி பேசுவதே இல்லை. நான் யாரையும், எந்த ஜமாத்தையும், எந்த இயக்கங்களையும் குறிப்பிட்டு சொல்லல. ஆனால் பொதுவாக நான் சொல்லுகிறேன், நபியுடைய தியாகங்களை பற்றி சிலர் பேசுவதே இல்லை. நபி அவர்கள் இஸ்லாத்துக்கு செய்த தியாகங்கள் பேசப்படுவதில்லை. நபியுடைய முஅஜிசாக்கள், அற்புதங்கள் பேசப்படுவதில்லை. மேலோட்டமான சில விடயங்களை சமூகத்திற்கு பேசுகிறார்கள். இந்த மாதம் அதற்குண்டான மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக முக்கியமான ஒரு இமாம் அஷ்ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அழகான வசனம் ஒன்றை சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் தான், ஒரு மலக்கல்ல, அல்லது ஒரு ஜின்னினத்தை சேர்ந்தவர் அல்ல, அல்லது அல்லாஹ்வுடைய வேறொரு ஹல்க் அல்ல. ஹுவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷருன், நபி அவர்கள் ஒரு மனிதர் தான். லைஸ கல் அப்ஷார், ஏனைய மனிதர்களைப் போல அல்ல. அதற்கு உதாரணம் சொல்லுகிறார்கள், கஅன்னல் யாகூத் ஹஜருன் லைஸ கல் அஹ்ஜார், மரகதம் மாணிக்கம் இருக்கிறது, அதுவும் கல்லுதான், அது ஏனைய கற்களை போல அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் தான், ஏனைய மனிதர்களைப் போல அல்ல. சிலர் நினைக்கலாம், சொல்லலாம், நபி அவர்களும் எங்களை போன்றவர் தானே. அது ஒரு தனியான தலைப்பு. குர்ஆன் அதை பற்றி பேசுகிறது. நபி அவர்கள் எங்களைப் போல அல்ல, மனிதர். ஆனால் மனிதர்களுக்கு இருக்கும் சில இயற்கையான நிலைமைகளை முஹம்மது ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹ் மாற்றி வைத்தார். உலமாக்கள் எழுதுகிறார்கள், அற்புதங்களை 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று அல் முஅஜிசாத்துல் குப்ரா, பெரிய அற்புதங்கள். நபி அவர்கள் காட்டிய அற்புதங்களில் சின்னதும் இருக்கிறது, பெரிய அற்புதங்களும் இருக்கின்றன. அற்புதங்களில் ஆகப்பெரிய அற்புதம் அல் குர்ஆனுடைய வேதம், அற்புதமான வேதம். இந்த வேதத்தை பற்றி இமாம்களுடைய கூற்று இருக்கிறது. ஒரு இமாம் கவிதையிலே படித்து காட்டுகிறார், ஜாஅன் நபியூன பில் ஆயாத்தி ஃபன்ஸரமத் வஜிஅதனா பிகிதாபின் கைரி முன்ஸரிபின். நபியே, எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள், அவர்கள் மரணிப்பதோடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமும் போய்விட்டது. தௌராத்தை யாரும் இப்பொழுது பின்பற்ற முடியாது, அது முஹர்ரமாக்கப்பட்ட வேதம். தௌராத்தை எங்களுக்கு பின்பற்ற முடியாது, ஜபூரை இஞ்சிலை பின்பற்ற முடியாது. அது அந்தந்த நபிமார்கள் மரணித்ததோடு அந்த வேதங்களும் போய்விட்டது. வஜிதனா பிகிதாபின் கைரி முன்ஸரிமின். ஏ நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கொண்டு வந்த வேதம் இருக்கிறது, இது முடியாத வேதம், மாறாத வேதம். ஆயாத்துஹு குல்லமா
பாலா மதா ஜுததுன், காலங்கள் புதிதாக புதிதாக புதிதாக, ஆயத்துக்களும் புதிதாகிக் கொண்டே இருக்கும். குர்ஆன் ஆகப்பெரிய அற்புதமான வேதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது அல் இஸ்ரா வல் மிஅராஜ் உடைய பயணம். ராஃபிதாக்கள் இதையும் மறுக்கிறார்கள். ராஃபிதாக்கள் இதையும் மறுக்கிறார்கள். அவர்களை பின்தொடரக்கூடிய எங்களிலே உள்ள சிலரும் நபியுடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை மறுக்கிறார்கள். அது குர்ஆன் ஹதீஸிலே சாபித்தானது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீப கற்பத்தில் இருந்து பலஸ்தீனுடைய பூமிக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சுமார் 1800 சொச்சம் கிலோமீட்டர் ஒரு மிருகம், அந்த மிருகத்துக்கு மேலிருந்து ஒரே இரவிலே பிரயாணம் செய்கிறார்கள். அது இஸ்ரா. அங்கிருந்து 7 வானத்தை தாண்டி சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அல்லாஹ்விடத்திலே நெருங்குகிறார்கள். அது மிஅராஜ். இது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. யாராவது முஸ்லிம் இதனை மறுத்தால் அவர் காஃபிராகி விடுவார். ஏன்? எங்கட அகீதா நஸ்ஸுகளை மறுத்தால் காஃபிர். அடிப்படை குர்ஆன் ஹதீஸுடைய நேரடி வார்த்தைகளை மறுக்க முடியாது. இஸ்ரா மிஅராஜுடைய பிரயாணம் அது மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் சில அற்புதங்களை வெளிப்படுத்தினான். நபி அவர்களுடைய 5 வயதுக்கும் 4 வயதுக்கும் இடைப்பட்ட வயது, சுமார் 4.5 வயது, அந்த வயதில் இருக்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய அந்த முற்ற வெளியில் ஏனைய குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நபி அல்ல, முஹம்மத் என்ற ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திடீரென்று காணல. வந்து சொன்னார்கள், ஏனைய குழந்தைகள் முஹம்மதை காணவில்லையே என்றார்கள். போய் பார்க்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். சொன்னார்கள், அவர்களிடத்திலே குடும்பத்திடத்திலே போய் சொன்னார்கள், முஹம்மத் மரணித்து விட்டார், யாரோ அவரை வந்து கொன்று விட்டார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுக்க வைத்து அவருடைய நெஞ்சை பிளந்து நெஞ்சுக்கு உள்ளால் இருக்கும் ஹார்ட்டை, இருதயத்தை வெளியே எடுத்து ஜம்சம் நீரின் மூலம் அது கழுவப்பட்டு திரும்பவும் நபியுடைய நெஞ்சில் அது வைக்கப்பட்டு சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை தேய்த்து விட்டார்கள். பிற்காலத்தில் நபி அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்று அவர்களுடைய ஹாதிமாக ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஹிதுமத் செய்யும் பொழுது சொன்னார்கள், நான் நபியுடைய நெஞ்சில் ரஅய்து ஃபீ, அதாவது ரஅய்துல் மஹீத ஃபீ ஸத்ரிஹி, நபியுடைய நெஞ்சில் தையல் அடையாளங்களை நான் பார்த்தேன் என்றார்கள். புகாரில் இருக்கிறது. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேய்த்த அந்த அடையாளங்கள் ஆபரேஷனுடைய அடையாளம் நபியுடைய நெஞ்சில் இருந்ததாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. 3 தடவை நபியுடைய நெஞ்சி இருதயம் கழுவப்பட்டிருக்கிறது. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த துண்டை எடுத்து சொன்னார்கள், ஹாதா ஹல்லும் மினஷ் ஷைத்தான், இது ஷைத்தானுடைய ஒரு பகுதி, இது நபியுடைய உள்ளத்தில் இருக்க முடியாது, இவர் பரிசுத்தமானவர், அது நபியுடைய உடம்பிலிருந்து நீக்கப்பட்டது. இதைத்தான் அங்க சொல்லப்படுகிறது சூரா அலம் நஷ்ரஹ்ல, வவஅனா அன்க விஸ்ரக், நபியே உங்களில் இருந்து அந்த விஸ்ர் நீக்கப்பட்டது, நபியால் தவறு நடக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிக்கு சிறுக்கும் ஏற்படலாம் என்று சொன்னவன் இன்னும் இருக்கிறான் உலகத்தில். எப்படி? இது பொது மெம்பர், இது பொது இடம், அதனால் பெரிசாக சொல்ல விருப்பப்படல. நபி அவர்களுக்கு சிறுக்கு நடக்கலாம்,
என்று உம்மத்தை வழிநடத்தக்கூடியவர்களும் இல்லாமல் இல்லை. நபியவர்கள் பரிசுத்தமானவர்கள். சிறிய வயதிலிருந்து அந்த நடைமுறையிலே அல்லாஹ் பழக்கினான். ஏன்? 40 வயதில் நுபுவத்தை கொடுப்பதற்காக. அடுத்த ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான். மையவாடியில் ஜனாசாக்களுக்கு என்ன அதாபு செய்யப்படுவது என்பது நபிக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். எந்தெந்த கபரிலே அதாபு செய்யப்படும் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருந்தார். புகாரில இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் ஹஜ்ரத் பிலாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பைனமா நம்ஷி இலல் பகீஅ, ஜன்னத்துல் பகீ என்று சொல்லுவோமே, ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகீஇன் பக்கம் நடந்து போனோம். ஹஜ்ரத் பிலாலை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பிலால் ஹல் தஸ்மா மா அஸ்மா, என்னுடைய காதுக்கு கேட்பது உங்களுக்கு கேட்குதான்னு கேட்டார்கள். சொன்னார்கள் ஹஜ்ரத் பிலால், வல்லாஹி லா அஸ்மா யா ரசூலல்லாஹ், என்ற காதுக்கு எதுவும் கேட்கவில்லையே என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கபரிலே யூதன் யஹூதி அதாபு செய்யப்படும் சத்தம் என்னுடைய காதுக்கு கேட்டது என்றார்கள். பக்கத்தால் போகும் பொழுதே பல ஹதீஸ் இருக்குது. சிறுநீர் கழித்து சுத்தம் செய்ய தெரியாத, பிழையாக சுத்தம் செய்த ஒருவர் அதாபு செய்யப்படுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள் என்றால், மரணித்தவர்கள் கபரிலே படக்கூடிய வேதனையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் தொழுவிக்கும் பொழுது எங்களை திரும்பி சொல்லுவார்கள், சப்புகளை குதிகால்களை பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். இமாமுக்கு எங்கட குதிகால்களை பார்க்கலாம். அவர் சொல்லுவார், குதிகால்களை கவனித்து சப்புகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்திருந்தான். முன்னம் கால்களை எப்படி நேரடியாக பார்ப்பார்களோ, நபி அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய கால்களையும் பார்ப்பார்கள். சொல்லுவார்கள், அகீமுஸ் ஸுஃபூஃப், சப்புகளை சரியாக நிறுத்திக் கொள்ளுங்கள். ஃபஇன்னி ரஆக்கும் ஹல்ஃப வஹ்ரி, எந்த முதுகுக்கு பின்னால் இருக்கும் உங்களுடைய கால்களை நான் பார்க்கிறேன் என்றார்கள். இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த அற்புதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உடம்பில் வீணாக்கப்படக்கூடிய, துருநாட்டம் அடிக்கக்கூடிய ஒன்றையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராக இருந்தாலும் அந்த உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தல. ஸஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. ஸஹீஹ் முஸ்லிம்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் ஹஜ்ரத் அனஸ் அறிவிக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்கள் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் பஜாரில் இருந்து வீட்டுக்கு வாரார். வியர்வையோடு வாரார். குழந்தைகள் ஓடி வரும். தன்னுடைய தந்தையை அணைப்பதற்காக என்ன சொல்லுவோம்? பஜாரில் இருந்து வாரோம் அல்லது மைதானத்தில் இருந்து வாரோம், உடம்பு முழுக்க வேறுத்திருக்கிறது, நாற்றமாக இருக்கிறது, வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை தூக்குறோம், அல்லது அவர் தன்னை சுத்தம் செய்து கொள்வார். ஒருவருடைய வேர்வையே அவராலேயே அதனை தாங்க முடியாது என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய உடம்பிலிருந்து வேர்வை கொட்டுது. முத்து முத்தாக வேர்வை வடிஞ்சு கொண்டு ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் ஃபஜாஅத் பிகாரூரா, ஒரு போத்தலை கொண்டு வந்து பஞ்சு துண்டுகளின் மூலம் நபியுடைய உடம்பில் இருக்கும் நெற்றியுடைய வேர்வையை எடுத்து அந்த பஞ்சியிலே புழிஞ்சி போத்தலுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று விழித்தார்கள். கேட்டார்கள், மாதா தஸ்னஇயா உம்மு சுலைம், உம்மு சுலைமே என்ன செய்கிறாய்? இல்ல யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வேர்வையை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எடுங்க, அதுல பிரச்சனை இல்ல. உலகத்தில் ஆக வாசமான அத்தர் என்றால் ஃபஹுவ அத்யபு தீப்,
அது என்னுடைய வேர்வை என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியுடைய வேர்வைதான் உலகத்தில கலப்படம் இல்லாத அத்தர். இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய ஒரு அத்தரை கண்டுபிடிச்சாலும் சஹீஹ் முஸ்லிமுடைய வாசகம் அத்யபு தீப், முழு வாசங்களை விட அத்தர்களை விட நபியுடைய வேர்வை தான் ஆக வாசமான அத்தர். தலையில முடி இருக்கும் வரைக்கும் அந்த முடிக்கு கண்ணியம். அத வாலிபர்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, பெண்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. அந்த முடிக்கு எவ்வளவு செலவழிக்கப்படுகிறது, முடிய எவ்வளவு அழகாக மாறுவாங்க, அதை எவ்வளவு பெருமதியாக வைத்துக் கொள்வாங்க. ஆனா சலூன்ல போய் அந்த முடிய வெட்டிட்டா முடிக்கு எந்த கௌரவமும் இல்லை. அழகாக வளர்த்த முடிய சலூன்ல வெட்டுறார். பாபர் என்ன செய்வாருண்டா, அங்க ஒரு தும்பு கட்டை இருக்குது, எங்கட முடிய ஒரு தும்பு கட்டையால் அப்படியே தள்ளிடுவார் ஒரு மூளைக்கு. தலையில இருக்கும் வரைக்கும் அதற்கு எவ்வளவு செலவழிக்கிறோம். அந்த முடிய பாபர் என்ன செய்வார், ஒரு மூளையில தள்ளிடுவார். அதுதான் முடியுடைய அந்தஸ்து. அதுக்கு பின்னால் அந்த முடிக்கு பெருமதி இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிய கூட அல்லாஹ் வீணடிக்கல. எருமூக்குடைய யுத்தம் நடக்குது. எருமூக்குடைய யுத்தம், அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலையில ஒரு தொப்பி போட்டிருந்தார்கள். திடீரென்று யுத்த களத்தில் தொப்பியை காணவில்லை. சொன்னார்கள் காலித் உத்லுபூஹா, அந்த தொப்பியை தேடுங்கண்டார். சஹாபாக்கள் சொன்னாங்க, இது தொப்பி தேடுற இடமா, இது யுத்தம் நடக்குது. சொன்னார்கள், இல்ல அந்த தொப்பியை தேடுங்க. நீண்ட நேரம் காலித் இப்னுல் வலீதுடைய தொப்பி தேடப்படுகிறது. பலம் யஜிதுஹா, தொப்பி கிடைக்கல. நீண்ட நேரத்துக்கு பின்னால காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொப்பி கிடைக்குது. சஹாபாக்கள் அந்த தொப்பியை எடுத்து பார்க்கிறார்கள். ஃபஇதன் ஹிய கலன் சூவத்துன் ஹலிகா, எடுத்து பார்த்தால் பழைய ஒரு தொப்பி. கேட்டார், காலித் இந்த தொப்பியா தேட சொன்னீங்க? இல்ல. சொன்னார்கள், நபி அவர்கள் ஒரு நாள் உம்ரா செய்தார்கள். ஹல்லா பாபரை அழைத்து சொன்னார்கள், நபியுடைய முடியை சிரைக்கும்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடி சிரைக்கப்பட்டது. கிட்ட சஹாபாக்கள் இருந்தார்கள், நானும் இருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அபா தல்ஹா இக்ஸிம் பைனன் நாஸ், அபூ தல்ஹாவே இந்த முடியை மக்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கும் நபியுடைய முடி பங்கிட்டு தரப்பட்டது. அந்த முடியை இந்த தொப்பிக்குள்ளால் வைத்து நான் சுமார் 8 யுத்தம் செய்திருக்கிறேன். 8 யுத்தத்திலேயும் வெற்றி பெற்றிருக்கிறேன். சஹீஹான ரிவாயத். பிம்பர்ல வந்து பலஹீனங்களை சொல்லல, ரொம்ப சஹீஹான ரிவாயத்துகள். நபியுடைய தலைமுடியையும் அல்லாஹ் வீணாக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது ஜுப்பா போட்டிருந்தார்கள். ஒரு ஜுப்பா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அந்த ஜுப்பா இருந்துச்சு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அந்த ஜுப்பாவை வாங்கி எடுத்தேன். எங்களில் யாரெல்லாம் நோய்வாய்ப்படுவார்களோ, நோய் வருமோ, நபியுடைய ஜுப்பாவை கழுகி நான் நோயாளிகளுக்கு தண்ணி கொடுப்பேன். எங்க இது? புகாரில், சஹீஹ் முஸ்லிம் இருக்குது. நபியுடைய ஜுப்பா கழுவப்பட்ட தண்ணியால் சஹாபாக்கள் நோய்க்கு வைத்தியம் செய்தார்கள். புகாரி ஷரீஃப்ல இருக்கிறது. ஒரு நாள் ஹஜ்ரத் அனஸிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்ய ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார்கள். வுது செய்யற பாத்திரம் பெரிய அண்டாவா, சின்னொரு பாத்திரம், கதஹ் என்று சொல்வார்கள், சின்னொரு பாத்திரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நிறைய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய முபாரக்கான விரல கைகளை அந்த பாத்திரத்திலே போடுகிறார்கள். போட்ட தாமதம் நபியுடைய விரல்களுக்கு இடையில் தண்ணீர் பீரிட்டு ஓட ஆரம்பிக்கிறது.
நபுல் மா, நபு என்ற அதாவது தண்ணி வெடிச்சு வெளியே வார ஊத்துவாரது, இப்படி விரல்களுக்கு இடையில் இருந்து ஊற்றாக தண்ணி பெருக்கெடுத்து ஓடியது. கேட்கிறார்கள், நாங்க எல்லாரும் வுது செய்தோம். கேட்கப்பட்டது, நீங்க எத்தனை சஹாபாக்கள் இருந்தீங்க? சொன்னார்கள், நாங்க 300 பேர் இருந்தோம். 300 பேர் அந்த தண்ணியால் வுது செய்தோம் என்றால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய அற்புதங்களை வெளிப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கவிதையில, நீண்ட கவிதையில படிக்கிறார், தஅத்தி ஷஜரு நதகல் ஹஜரு ஷக்கல் கமரு பிஇஷாரத்திஹி. மரம் வந்தது, கல்லு பேசியது, சந்திரன் பிளந்து கொண்டது, முஹம்மது ரசூலுல்லாஹுடைய சைக்கினியின் மூலம். இதெல்லாம் அற்புதங்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. நபி அவர்கள் தூரத்தில் இருக்கிறார்கள், பாலைவனம், தன்னுடைய கவா ஹாஜத்துக்காக போக வேண்டும், மறைவிடம் இல்ல. தூரத்தில் இருக்கக்கூடிய மரத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுகிறார்கள். அந்த மரத்துடைய பெயர் நிற்க மரம் மட்டும் நடந்து வருகிறது. வந்த மரங்கள் நகஹத்தில் அஸ்ஜாரு பஅதுஹா பிபஅத், ஒரு மரத்துடைய கிளை அடுத்த கிளைகளோடு அது சேர்ந்து கொள்ளுது, நபிக்கு மறைவிடம் கொடுக்குது. தன்னுடைய தேவையை முடித்ததற்கு பின்னால் மரங்களுக்கு, அந்த மரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்படி சொல்லுகிறார்கள். மரம் போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுடைய பாதையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி லஅலமு ஹஜரா, எனக்கு சில கற்களை தெரியும். நான் மதீனாவுடைய பாதையில போகும் பொழுது அந்த கற்கள் எனக்கு சலாம் சொல்லும். அந்த கற்கள் நபிக்கு சலாம் சொல்லும். சந்திரனை தன்னுடைய விரலால் சாடை காட்டுகிறார்கள், அது 2ஆக பிளக்குது. குர்ஆனுடைய ஆயத்தும் அதை எங்களுக்கு உண்மைப்படுத்துது. இப்படி பல 100 அற்புதங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அற்புதங்களை வைத்து அல்லாஹ் உலகத்தில் ஒரு விடயத்தை செய்ய நாடினான். அதுதான் தஅவா, அதுதான் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. அதற்கு வடிவங்களை வைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனை அல்ல. இந்த அற்புதங்களை கொண்டு அல்லாஹ் நபிக்கு நிகழ்த்தியது, நபியே நீங்க ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்ட நபி, என்னுடைய வஹ்தானியத்தை நீங்கள் பேசுங்கள், நான் யார் என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள். நபியுடைய காலத்தில் ஒரு வைத்தியர் இருந்தார், அவர் நபியை மறுத்தார். அவர் வந்து சொன்னார், அக்கம் பக்கமாக பார்த்தார், சொன்னார், நீங்க நபி என்பதற்கு என்ன ஆதாரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உனக்கு ஆதாரமா தேவை? நான் நபி என்பதற்கு ஆதாரமா தேவை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கிறார்கள், ஈச்சம்பழ மரம் இருக்குது. அந்த ஈச்சம்பழ மரத்தை பார்த்து, அந்த அதனுடைய ஒரு கொலையை பார்த்து சொன்னார்கள், ஏ மரமே வா என்று கூப்பிட்டார்கள். திடீரென்று ஈச்சம்பழ மரத்திலிருந்து ஒரு கொலை கீழே விழுது. மனிதன் நடந்து வருவது போன்று அது நடந்து வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல, அந்த ஈச்சம் கொலைட்டே சொன்னார்கள், நான் யார் என்று நீ சொல்லு. அவனை சொல்லு, நீ யார் என்று. அது சொல்லுது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர். தஅவாவுடைய களத்தில் இருக்கும் பொழுது அதனை நிரூபிக்க அல்லாஹ்வுடைய உதவி வருவதுதான் தஅவத்துடைய உதவி. ஒருவரை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார், அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்தின் பக்கம் அழைக்கிறார், அவர் மறுக்கிறார் என்றால் அல்லாஹ் அந்த தாயிக்கு, அழைப்பாளருக்கு ஒரு சான்றிதழை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அது அந்த காலத்தில் நபிமார்களுக்கு முஅஜிஸா, சஹாபாக்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் கராமத்துகளை ஏற்படுத்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியுடைய எல்லா பகுதிகளும் பேசப்பட வேண்டும். ஒரு விடயத்தை நான் மிக சுருக்கமாக சொல்லி குத்பாவுடைய நிறைவுக்கு வருகிறேன். யாரும் தவறாக எண்ணக்கூடாது. தவறாக எண்ணுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த இடத்திலேயும் சொல்லாமல் விடுவதும் இல்லை. மிக தெளிவாக சொல்லுகிறேன், நபியுடைய முஹப்பத் என்பது இதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை, யார்த்தை மாற்று கருத்தில்லை.
முஹப்பத் இல்லாதவன், ஹுப்பு இல்லாதவன் முஸ்லிமாக இருக்கவும் முடியாது. அவன் ஒரு யூதனாக, முனாஃபிக்காகத்தான் இருப்பான். நபியுடைய முஹப்பத் இருக்க வேண்டும். ஆனால் அந்த முஹப்பத்துடைய மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன? உதாரணத்தை சொல்றேன். ஒரு படம் நடிகைய ஒரு ஆள் விரும்புகிறார், ஒரு வாலிபர் ஒரு வீரரை விரும்புகிறார் என்றால் அவருடைய முஹப்பத் வந்தால் அவர் அணிந்த ஆடையை உடுப்பார், அவர் பேசியது போல பேச ஆரம்பிப்பார், அவர் நடப்பது போன்று நடப்பார், எல்லாம் அவருடைய ஸ்டைலுக்கு மாறும். ஏன்? முஹப்பத்தின் வெளிப்பாடு அவரை மாறி ஆகுவது. இது உலகத்தில் யாரும் மறுக்காத ஒரு விஷயம். நபியுடைய முஹப்பத்துடைய ஆக அடிப்படை நபியை இத்திபா செய்வது, பின்பற்றுவது, நபியை போல வாழுவது, நபியை போல கலைப்பது, நபியை போல சாப்பிடுவது, முஹம்மது ரசூலுல்லாஹுவை போல எங்கட எல்லா நடவடிக்கைகளையும் மாற்றிக்கொள்வதுதான் முஹப்பத்தின் அடிப்படை. அதுதான் எங்களுடைய மிக அடிப்படையான காரியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் நபிய மாறி ஆகுவோம். எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்களோ அது போல ஆக்கிக் கொள்வதுதான் ஆக முக்கியமான விடயம். யூதர்களும் சொன்னார்கள், நாங்கள் நபியை போலதான் இருக்கிறோம் என்று. அல்லாஹ் சொன்னான், ஒரே ஒரு சவால், நீங்க நபிய மாதிரி ஆகிறீங்க. அப்படியாக இருந்தால் நீங்க நபியை இத்திபா செய்யணும். நபியை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அதை தெளிவுபடுத்தும் முகமாக அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, அவர்கள் உம்மி நபியை பின்பற்றுவார்கள் என்று முஃமின்களை எடுத்து சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே யூத அந்நிய கலாச்சாரங்களுடைய அமைப்புகள் எல்லா விதத்திலேயும் புகுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் அவாய்ட் பண்ண வேண்டும், அதனை மறுக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல எங்களோட உருவம் மாற வேண்டும், நடைமுறைகள் மாற வேண்டும். இதுதான் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்து சொல்லும் மிக பெருமதியான ஒரு விடயம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பிறை 5 இருக்கிறோம். இன்னும் 25 நாட்கள் இருக்கிறது. நபியை பற்றியுள்ள எல்லா பகுதிகளையும் பேசி எங்களுடைய ஈமானை நாங்கள் வளர்த்துக் கொள்ளுவோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா